ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் பிரியா பாலு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் இங்கே நல்லா இருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ ஷேர் பண்ண போகிறோம்னா, மீன் குழம்பு தான் ஷேர் பண்ண போகிறேன். அண்ணா வந்து மத்தி மீனும் எறாவும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி, மத்தி மீன் வந்து நம்ம எப்படி செய்யலாங்கிறத வீடியோவாக ஷேர் பண்ணலாங்கிறத வீடியோ எடுக்க போகிறேன். அந்த வீடியோ தான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். மத்தி மீன் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்துங்க. முள் இருக்கும், ஆனால் வந்து அதோடைய பாடியில் வந்து சதை நிறையவே இருக்கும். குழந்தைங்களுக்கு எடுத்து கொடுத்தா சாப்பிடுவாங்க. முள் மீனுன்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா அது வந்து ஹார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தியாக இருக்குது. எலும்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. விட்டமின் B12 இருக்குது, கால்சியம் இருக்குது, செலினியம் இருக்குது, நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால் முள் மீனுன்னு சொல்லிட்டு தயவுசெய்து அவாய்ட் பண்ணிடாதீங்க. கேரளாலலாம் பார்த்திங்கன்னா சால மீனுன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இதை இங்கே வந்து மத்தி மீனுன்னு சொல்கிறோம். சென்னையிலலாம் சால மீனுன்னா அவங்க வந்து வீக்லி 2 days 3 days தேங்காய் அரைச்சி ஊற்றி நல்லா சாப்பிடுவாங்க. இங்கே சென்னையில் தான் முள் மீனுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவாய்ட் பண்ணிடுறாங்க. தயவுசெய்து அந்த மீன் கிடச்சிதுன்னா குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். கடாய் காஞ்சதும் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயணும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியணும். கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டுக்கலாம். ஒரு 4 மிளகு போட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 10 பல் பூண்டு தோல் உரித்து தட்டி போட்டிருக்கேன். நல்லா கோல்டன் ஃப்ரை வரட்டும். ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். அதையும் போட்டு நல்லா கோல்டன் ஃப்ரை வரணும் மீன் குழம்புக்கு. ஆனியன் பாருங்கள், நல்லா சூப்பராக இந்த மாதிரி இருக்கணும். கோல்டன் ஃப்ரை ஆன பிறகு ஒரு குட்டி குட்டி தக்காளி, ஒரு 3 தக்காளி மிக்ஸி ஜாரில் ஃபைன் பேஸ்ட்டாக போட்டிருக்கேன். அதையும் இதில் போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இதில் இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இந்த பச்சை வாசனை போயிட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா சுருண்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம இந்த எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளியை வந்து ஊற வச்சு நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். மீன் குழம்புக்கு எப்போவுமே தக்காளி ஜாஸ்தியாக சேர்த்துக்குங்க, புளியை கம்மியாக சேர்த்துக்குங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம அந்த புளி தண்ணியை ஊற்றிடலாம். பாருங்கள், எண்ணெய் எப்படி பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா? பச்சை வாசனை எல்லாம் போயிருச்சு. இப்போ நம்ம அந்த கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை இதில் ஊற்றிடலாம். இதுக்கு மேலே உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த தண்ணியையும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். எனக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கிட்டேன். எனக்கு கொதிக்கும் போது சுண்டிடும். தேவையான அளவுக்கு கல்லுப்பு போட்டுக்கிறேன். கலக்கி விட்டுருவோம். இப்போ இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சும்மா வாசனைக்காக போடுறேன். நான் அப்போ கீரி கூட போடலை, அப்படியே தான் போடுறேன். உங்களுக்கு வேணால் கீரி போட்டுக்குங்க. இப்போ காரத்துக்கு மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் போடுறேன். போட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். இதிலே இப்போது கொஞ்சம் பெருங்காயத்தூளியும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம மூடி வச்சிட்டோம்னா கொதி வரும்போது நம்ம வந்து டேஸ்ட்டு பார்த்துக்கலாம். எப்போவுமே கொதி வரும்போது தான் டேஸ்ட் பார்க்கணும். இப்போயே பார்த்தோம்னா நமக்கு ஏதாவது ஒன்று குறையிற மாதிரியே ஃபீல் ஆகும். கொதிக்கும் போது தான் நமக்கு அந்த டேஸ்ட்டே எடுத்து கொடுக்கும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். கொதித்த பிறகு நம்ம வந்து பார்க்கலாம். திறந்து பார்க்கலாம். பாருங்கள், செம்மையாக கொதிக்குது. குழம்பு நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும், ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இல்லைன்னா தண்ணி தான் சுண்டும், காரமெல்லாம் வந்து அப்படியே பச்சை வாசனையாகவே இருக்கும். ஸோ குழம்பெல்லாம் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம கொதிக்க விடலாம். அப்போ தான் நமக்கு டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும்.
மத்தி மீன் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அண்ணா. இங்கே பாருங்கள், மத்தி மீன் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் வந்து நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்திக்கு நல்லது, ஹார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் முள்ளு மீனுன்னு நினைக்காதீங்க. சைடில் தான் முள்ளுங்க இருக்கும், நடுவில் செதெல்லாம் நல்லாவே இருக்கும். அதனால் பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுங்க, ஹார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. விட்டமின் பி இருக்குது, விட்டமின் B12 கூட இருக்குது, செலினியம் நிறைய இருக்குது. அதனால் மத்தி மீன் எங்கே கிடைச்சாலும் நீங்கள் வாங்கி செஞ்சு கொடுங்க, குழம்பாவும் செஞ்சு கொடுங்க. இந்த பாருங்கள், மிச்சம் இருக்கிறத நான் கொஞ்சம் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கும் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் குழம்பு வச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ண போகிறேன். குழம்பே நல்லா சுண்டி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் சுற்றி ஊற்றிக்கலாம். டேஸ்ட் இன்னும் தூக்கலாக இருக்கும். மத்தி மீனை 1 by 1 போட்டுறது. மீனை போட்டுட்டு ஒரு 2 செகண்ட் மட்டும் கொதி வந்தால் போதும், அதுக்கு மேலே வைக்காதீங்க. ஏன்னா முள்ளு மீன் அதிலே குழஞ்சிரும் வேறு. கிளறவும் கிளறாதீங்க. ஒரு 2 கொதி வந்த பிறகு நம்ம கொத்தமல்லியை தூவி ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பக்கம் இங்கே பாருங்கள், மத்தி மீன் ஃப்ரை போய்கிட்டு இருக்கு. ஒன் செகண்டில் ரெடி ஆகிடும். கேஸ் ஆஃப் பண்ணிடலாம், அந்த ஹீட்லேயே வெந்துடும். பாருங்கள், ஒரு 2 கொதி நல்லா வந்துருச்சு. மீனை போட்டுட்டு நம்ம கிளறக்கூடாது, இந்த சைடில் மட்டும் சும்மா லைட்டாக இப்படி கிளறி விடணும். இப்போ கொத்தமல்லியை தூவிடலாம். கேஸ் ஆஃப் பண்ணிட்டோம்னா சூப்பரான மத்தி மீன் குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மிஸ் பண்ணிடாதீங்க. சூப்பரான மத்தி மீன் குழம்பு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஹை பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.